அதாவது தேவன் செய்யறது அப்புறம், நல்ல விளங்க, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யறது அப்புறமா, ஆனா நீங்க எப்படி செய்யறீங்கன்னு கர்த்தர் நம்மளை பார்ப்பார். அதுதான் இந்த இந்த காரியம். புரிஞ்சாம? கர்த்தர் உங்களுக்கு எப்படி, ஏன் சோர்ந்து போகாத ஜாய்சக்கா? ஆமா, அதனால கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யறது அப்புறம், ஆனா என்னன்னா நம்ம எப்படி செய்யறோம்னு கர்த்தர் பார்ப்பாருங்கிற. நான் நம்ம எப்படி செய்யறோம், அறகுறையா செய்யறோமா, அல்லது எப்படி இல்லை ஏதோ செய்யணுமா, இல்லை ஏதோ வந்துட்டுமே செய்யணுமா, ஏதோ ஜெபிக்கிறோமா, ஏதோ வேதத்தை வாசிக்கணுமே அப்படின்னு செஞ்சு வைக்கிறோமா, வாசிக்கிறோமா? இல்ல ஆண்டவரே. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரு, நிரப்புகிறது உங்க வேலை. சொல்லுங்க, நீங்க வேலை செய்யறது உங்க வேலை, நிறைய செய்கிறது உங்க வேலை, முழு மனதோடு செய்யறது உங்க வேலை. அந்த தண்ணீரை அற்புதமாய் மாற்றுகிறது அவருடைய வேலை. நல்லா 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 சொல்லுமா, அவருடைய வேலை. அந்த தண்ணீரை அற்புதமாய் மாற்று, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அநேகமாய் மாற்றுகிறது, உன் வாழையில இருக்கிற எல்லா காரியத்தை மாற்றுகிறது அவருடைய வேலை. அவருடைய வேலை, அவருடைய வேலை, அவருடைய வேலை. இது அவருடைய வேலைமா. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம என்ன செய்யறோம் தான் பாக்குறாரு. ஏன்னா அவ யார், மரியாள் சொல்லிட்டாப்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். போனா போ, இருனா இரு, எழுந்துருனா எழுந்துரு, உட்காருனா உட்காரு, படுனா படு. கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ, ஏதோ சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக இல்ல, எதை செய்தாலும் முழு மனதுடன், நிறைவான இருதயத்துடன், உற்சாகமான இருதயத்துடன். ஒருவேளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு 6 கச்சாடியில 5 கச்சாடியை நிரப்பிட்டு எங்களால முடியலன்னு போய் அவங்க என்ன செஞ்சல, உட்காரல. அடுத்து ஒருவேளை 5.5 நிரப்பிட்டு எங்கனால முடியலன்னு போய் என்ன செய்யல, உட்கார்ல. கர்த்தர் நம்மளிடத்துல அற்புதம் செய்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய அற்புதம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்புல அற்புதம் காணும் வரை. உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலானா, எலியா. உள்ளங்கை மேகம் வருகிற வரைக்கும், வந்துட்டா போதுமா, பெருமழை வந்துடும். ஆனா உள்ளங்கை மேகம் எழும்புற வரைக்கும், அல்லது நமக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிற வரைக்கும், தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபிக்கிற வரைக்கும், அல்லது வெளிப்படுகிற மட்டும் நிச்சயமா. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதனால செய்யறோம். ஆமேன் என்று சொல்லாமா? ஏன்னா ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமென் என்று சொல்லாமா? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. நிச்சயம் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார், நிச்சயம் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அதனால அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ